குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. உபாகமம் 11வது அதிகாரம் 12வது வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸோ வருஷத்தின் துவக்கம் முதல், இந்த துவக்கமான இந்த வருஷத்துல இருந்து வருஷத்தின் முடிவு பரியந்தம், கடைசி மட்டும், வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் இருக்கிறது. நாம் விசாரிக்கிற ஒரு தேசமாக இருக்கிறது. கர்த்தர் விசாரிக்கிறார், நம்மளை விசாரிக்கிற ஒரு தேசம். கர்த்தர் நம்ம மேல அன்பு கூறுவதனால நம்மளை விசாரித்து அவருடைய கிருபையை இந்த வருஷம் முழுவதும் பார்க்க நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு சுவாமி. இந்த அருமையான புதிய நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து ஆண்டவரே, வருஷம் முடியும் மட்டும் ஐயா, உங்களுடைய கண்கள் எங்கள் மேல இருப்பதுக்காக நன்றி. அது விசாரிக்கிற தேசமாய் ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல இயேசு சுவாமி ஆண்டவரே, இந்த துவக்கத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்ய வல்லவர் ஐயா. நாங்கள் உம்மால் விசாரிக்கப்பட்டவர்கள் இயேசு சுவாமி. யார் யாரெல்லாம் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களுக்காக அவங்க உங்களுடைய பாதப்படியில வைத்தார்களோ எல்லாத்தையும் நீர் விசாரித்து ஏற்ற நேரத்துல இந்த வருஷத்துல அவங்களுக்கு எல்லா நன்மையான காரியங்களை செய்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வீட்டில திருமணங்கள் ஆண்டவரே, பண விஷயங்கள், வீடு கட்டுற காரியங்கள், ஏசப்பா படிக்கிற காரியங்கள், விசா காரியங்கள், புது இன்டர்வியூக்கு புது வேலைக்கு போற காரியங்கள், இன்கிரிமெண்ட் இயேசு சுவாமி ஆண்டவரே, அப்பா அவங்களுக்கு கிடைக்க வர ஆண்டவரே சம்பளத்தினுடைய இன்கிரிமெண்ட் ஆண்டவரே இயேசு சுவாமி, சம்பளத்தினுடைய ப்ரொமோஷன், வேலையினுடைய ப்ரொமோஷன் இயேசு சுவாமி, அப்பா புதிய பிஸ்னஸ் இயேசு சுவாமி, எந்தெந்த ஆண்டவரே கனவுகளிலே ஆண்டவரே இயேசப்பா ஆசையை வைத்து ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் ஆண்டவரே முடிவு மட்டும் இயேசப்பா உம்முடைய கண்கள் அவர்கள் மேல நீர் வைத்து விசாரித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீ செய்ய விடமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்குள்ளாக எல்லோருமே நிலைத்து நின்று இயேசு சுவாமி அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. வெளி தேசத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. நீர் கூட இருந்து அவங்களை வழி நடத்துங்க. முக்கியமாக விசா கிடைக்க வேண்டியவர்களுக்கு விசா கிடைக்கட்டும் ஆண்டவரே. பிஆர் கிடைக்க வேண்டியவர்கள் பிஆர் கிடைக்கட்டும் அப்பா. எந்தெந்த சூழ்நிலையில அவங்க இருக்கிறார்களோ அவங்களுக்கு பாதுகாப்பை தருவீராக. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை வியாதியாசில கத்த தொட்டு சுகப்படுத்துங்க இயேசு சுவாமி. பரலோகத்தின் அன்பை நாங்க பார்க்கட்டும், உணரட்டும் ஐயா. எங்க கூட வாங்க, அப்படி சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஆண்டவரே, முதியோர்களையும் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே, திக்கற்றவர்களுக்கும் ஆண்டவரே விதவைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் நீர் போதுமானவராய் இருந்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையும் இரக்கமும் எங்களை பின்தொடரட்டும். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கண்டிப்பாக வருஷம் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல இருக்கும். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தினமும் நாங்க இந்த சேனல்ல உங்களுக்காக ஜெபித்து போடுகிற ஒரு சேனல். உங்க ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். God bless you all. Thank you so much. Have a blessed day.